புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க. ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க. இந்த 9 பாதத்திலையும் பிறந்தவங்க கடக ராசி என்பவர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால சந்திரனை மனோகாரகன் மாதுர்காரகன் சொல்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் பிறருடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமாக பாவித்து அடுத்தவங்களோட கஷ்டத்தில் பங்கு போட்டுக்குவீங்க. உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கடகராசி என்பவர்களுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சிட்டாங்கன்னா அந்த உதவிக்கு கைமாறா அவங்க வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு ரூபத்தில் நன்றி கடன் பட்ட விதத்தில் ஏதோ நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடகராசி என்பவர்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக அஷ்டம சனிங்கிற பேரில் சனி என்னெல்லாம் கோர தாண்டவம் ஆடி இருக்கும், எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துருக்குங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் வரக்கூடிய காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்போ கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அஷ்டம சனி எல்லோருக்குமே கிடைத்திருக்குமா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஒரு 80% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனம் சார்ந்த பயத்தினாலையும் சனி கெடுத்துருமுங்கிற எண்ணத்தினாலையும் உங்களோட முன் முயற்சிகளை நீங்களே தடுத்து நிறுத்தியிருப்பீங்க. சனி கெடுக்கிறாரா இல்லையோ அஷ்டம சனி வந்தால் வாழ்க்கையில் முடக்கம் ஏற்படும், தேவையில்லா சங்கடங்கள் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும், இப்படின்னு நீங்களாவே பயந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு காரியத்தையும் நல்ல காரியத்தை தொட்டு செய்கிறதுக்கு பயந்து இந்த 2.5 வருஷமாக காலத்தையும் நேரத்தையும் பொருளையும் விரயம் பண்ணியிருப்பீங்க. அப்போ அஷ்டம சனி எல்லாருக்குமே கிடைக்காது அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. கடக ராசி சிம்ம ராசி இந்த இரண்டுமே ஒளிபுருந்திய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசியாக இருக்கிறனால இந்த கடக ராசிக்கு பகை கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அப்படிப்பட்ட சனி அஷ்டம சனிங்கிற பேரில் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கெடுபலம் செய்வார்னு எல்லா சேனல்களும் எல்லா ஜோதிடர்களும் சொன்ன ஒரு காரணத்தினால நீங்களாகவே எல்லா காரியத்தையும் முன்னாடி போய் செய்யாமல் பின்தங்கி நின்றுப்பீங்க. காரணம் என்ன, சனி கெடுக்கக்கூடிய நபர் தான். அந்த சனி 8ஆம் இடங்கிறது மறைவஸ்தானம், அந்த இடத்துல மறைஞ்சு கெடுப்பாரான்னு கேட்டால் நிச்சயமாக கெடுக்க மாட்டார். ஆனாலும் கூட ஏங்க கடந்த காலத்தில் கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் 80% செயல்படும், கோச்சார பொது பலன்கள் 20% செயல்படும். அப்போ தனி மனித ஜாதகத்தில் 6 கூடைய 8 கூடைய 12 கூடைய துர்ஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தும் பொழுதோ 6, 8, 12ஆம் இடத்து அதிபதியோட திசை நடத்தும் பொழுதோ உங்களுக்கு அவயோக திசையாக நடக்கிற ஒரு காரணத்தினால கஷ்டங்களோ பிரச்சனைகளோ மிகுதியாக இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கடகராசியில் பிறந்து 6 கூடைய 8 கூடைய 12ஆம் இடத்துக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அஷ்டம சனி சேர்ந்து நடக்கும் பொழுது சந்திரன் கெட்டு போயிருந்தால் மிகுதியான கெடுபலம் நடந்திருக்கும். எப்படிப்பட்ட கெடுபலம் நடந்திருக்கும் அப்படின்னா அசிங்கம், கேவலம், வீண்பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, மேலே இருந்து கீழே விழுகுதல், நெருங்கிய உறவினர் மரணம், இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கடந்த காலத்தில் கடகராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் பட்டதுக்கான முழுமையான காரணம் சனி மட்டுமே கிடையாது. தனி மனித ஜாதகமும் சரியில்லை அப்படின்னா கோச்சார பலன்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டுமே சரியில்லாத பொழுது மிகப்பெரிய அடியோ நஷ்டங்களோ ஏமாற்றங்களோ தோல்விகளோ வந்திருக்கும். அப்போ கடந்த காலத்தில் நிறைய சங்கடத்தை இப்படி கடகராசி என்பவர்கள் அனுபவிச்சிருந்தாலும் கூட அதுக்கு அஷ்டம சனி மட்டுமே காரணம் கிடையாது. தனி மனித ஜாதகம் சரியில்லாத பொழுது இப்படிப்பட்ட கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கண்டிப்பாக 70% மனிதர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதே தனி மனித ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா இது மாதிரி பாதிப்புகளாக இருக்காது. எதிர்பாராத பண வரங்கிற பேரில் அதிர்ஷ்டத்தை சில பேர் அனுபவிக்க தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனிங்கிற பேரில் சனி ஒருத்தர் மட்டுமே கெடுத்திருக்க மாட்டார். காலமும் நேரமும் எல்லாம் சேர்ந்து பாதகமாக மாறும் பொழுது மட்டுமே அஷ்டம சனினால் கெடுபல் நடந்திருக்கும். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனிங்கிற பேரில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட தனி மனித ஜாதகம் சரியில்லாத நபர்களுக்கு மிகவும் கடுமையான நிறைய கெடுபலன்லாம் நடந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த 2.5 வருஷத்துக்கு சனி என்ன செய்வார்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கடந்த காலத்தில் சனி தன்னுடைய பார்வைகள் மூலிமா என்னென்ன கஷ்டத்தை கொடுத்துருப்பார் கடகராசி என்பவர்களுக்கு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் அந்த இடத்தை தொட்டு 10ஆம் இடத்தை பார்த்துருப்பார். அப்போ 10ஆம் இடங்கிறது தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம். கடகராசி என்பவர்களுக்கு தொழில்ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது தொழிலில் மிகுதியான லாபம் தடைபடும், தொழில் ஒரு சிலருக்கு சரி இருக்காது, வேலையிலிருந்து சில பேர் தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க,
வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போனவங்க திரும்பி தாயகமே திரும்பி இருப்பீங்க. வேலையோ தொழிலோ எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கிறது தள்ளி போயிருக்கும். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு சனி 8ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையினால் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்த்ததுனால தொழில் மூலயமா பொருளாதார நெருக்கடிகளை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் கடகராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சம்பாதிக்கக்கூடிய பணம் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கையில் தங்கியிருக்காது. குடும்பத்துக்குள்ள கலகங்களும் அந்நிய நபர்களால் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். குடும்பஸ்தானத்தை சனி தன்னுடைய சமசப்தம பார்வையினால் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனை ஏற்படுறது. குழந்தையுடைய கல்விக்காக கணவனோ மனைவியோ சில காலம் பிரிஞ்சு வாழ்கிறது. அல்லது வேலை நிமித்தமாக கணவர் வெளியே போயிட்டார், ஒருத்தருக்கு விசா கிடச்சிருச்சு, மனைவிக்கு விசா கிடைக்கல, இதனால் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது. இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கடந்த காலத்தில் கடகராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த கடகராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அடுத்தவங்கள்ட்ட சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக ஜாமீன் போட்டதுக்காக கடங்காரராக பல பேர் மாறியிருப்பீங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் கண் பல் இப்படிப்பட்ட ஸ்தானமாக இருக்கிறனால கடந்த காலத்தில் 45 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, அதற்கான ஆப்ரேஷன், மருத்துவ செலவு, இப்படி நிறைய பண விரயத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்தார். 5ஆம் இடங்கிறது மன மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் இனம் புரியாத குழப்பம், தடுமாற்றம், வலி வேதனை, திருப்தியின்மை, சங்கடம், இப்படி நிறைய விஷயத்தை கடந்த காலத்தில் கடகராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. 5ஆம் இடம் தான் குழந்தைகள் ஸ்தானம். குழந்தை இல்லாத தம்பதியரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேபிக்காக நிறைய மருத்துவ செலவு பண்ணி நிறைய பணத்தை விரயம் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு குழந்தைகள் கிடச்சிருந்தாலும் கூட நிறைய மருத்துவ செலவு பண்ண கடனை பொறுத்தவரை உங்களுக்கு வாட்டி வதைச்சிருக்கும். அப்போ 5ஆம் இடம் மனமகிழ்ச்சி ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானத்தை சனி பார்த்ததுனால ஏதோ ரூபத்தில் குழந்தைகள் பெயரால் கடன்காரனாகக்கூடிய சூழ்நிலைக்கு கடந்த காலத்தில் உங்களை தள்ளி கொண்டு போய் விட்டுருக்கும். அதற்கடுத்து 5ஆம் இடம் பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்தில் வில்லங்கம், பங்கு பங்காளிக்குள்ள பிரச்சனை, உறவினர்களால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, கூட்டாளிகள் சங்கடப்படுத்துறது, கூட்டு தொழில் பிரிஞ்சு போகிறது, இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கடந்த காலத்தில் கடகராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பாருங்கள், கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தால் அஷ்டம சனின்னு பேர் கடந்த காலத்தில் 2.5 வருஷமாக. அப்போ சனி 8ஆம் இடத்துல இருந்ததுனால மட்டும் கெடுக்க மாட்டார். சனி எங்கே இருக்கிறாருன்னா ஆட்சி பெற்ற இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறனால பார்வை மூலயமா கெடுபலன் செய்வார். அப்போ சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் கடகராசிக்கு ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உயர்ந்த மனிதர்கள் மதிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தாலும் கூட சனியுடைய பார்வை சர்வ நாசம் ஏற்படுத்துவாருங்கிற பேரில் நீங்கள் முன்னாடி நின்று தலைமை பதவி ஏற்று நல்ல காரியங்களே செஞ்சுருந்தாலும் கெட்ட பேர் தானாகவே தேடி வந்துருக்கும். ஏன்னா சனியோட குணம் என்னென்னா எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறது. அப்போ சனி உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க, சிஇஓவாக இருக்கிறீங்க, தலைமை பதவியில் இருக்கிறீங்க, ஒரு நிர்வாகத்தில் தலைவராக இருக்கிறீங்க, அது ஒரு கிராமத்துக்கு ஒரு மக்களோட தலைவராக இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லதே செஞ்சு நல்லது பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு கெட்ட பேர் உங்களுக்கு தானாக வரக்கூடிய ஒரு காலமாக தான் கடந்த 2.5 வருஷமாக இருந்திருக்கும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் கடகராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கண்ணுஸ்தானம் பல்லு ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் சிறப்பில்லாமல் இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே அந்நிய நபர்களால் கலங்கள் ஏற்படுறது, இதனால் கணவன் மனைவி சில காலம் பிரிஞ்சு இருக்கிறது, இன்னும் சிலர் பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸு விவாகரத்து வரைக்கும் இழுத்துட்டு போகிறது, இப்படிப்பட்ட பல சங்கடத்தை சனி குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது கொடுத்துருப்பார். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் கடகராசிக்கு 5ஆம் இடம் பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் பேரால் நிறைய பணத்தை விரயம் பண்ணுறது, பஞ்சாயத்தில் உட்காந்து பேசி முடிச்சிருந்தாலும் சரி கட்டுப்படாமல் சங்கடத்தை அனுபவிக்கிறது, இப்படிப்பட்ட நிறையா விஷயத்தை கடந்த காலத்தில் சனி கொடுத்துருப்பார். 2வது காதல் செய்யக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பனுக்கு அவப்பெயரை கெட்ட பேரை தேடி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் காதல் கூட பிரிஞ்சு போயிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தால் தன்னுடைய பார்வை மூலியமாக பார்க்கக்கூடிய இடத்தின் வழியாக கண்டிப்பாக கெடுபலன் செஞ்சுருப்பார். ஆனால் அதே நேரத்தில் சனியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2025 எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறாருன்னா இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஆனால் வரக்கூடிய 2025 2027 சனினால் ஏற்படக்கூடிய கெடுபலன் கண்டிப்பாக குறையும்.
ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்ற இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி கர்ண கொடூரமாக கெடுப்பார் அப்படின்னா, குருவோட வீட்டில் சுபரோட வீட்டில் பயணிக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் சுபரோட வீட்டிலிருந்து பார்வைகள் மூலயமா பெரிய அளவில் கெடுபலன் தரமாட்டார். அப்போ இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி கெடுக்கிறார் அப்படின்னா, சுபரோட வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கெடுபலன் தரமாட்டார். கடந்த 2.5 வருஷமாக அஷ்டம சனிங்கிற பேரில் சனி கோர தாண்டவமாடி நிம்மதி இழந்து குடும்பத்தை பிரிஞ்சு செய்யக்கூடிய தொழில் நஷ்டம் ஏற்பட்டு சங்கடத்தை அனுபவிச்சு ஏமாற்றத்தை சந்திச்சு யாரெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்களோ கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க. என்ன காரணம்னா, அஷ்டம சனிங்கிறது 8ஆம் இடத்துல கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் ஆயில முடிச்சு கட்டிடும், விபத்து ஏற்படும், கண்டம் ஏற்படும், விபரீதமான மரணம் ஏற்படுத்தும், நெருங்கிய உறவினர் மரணம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் பதிவிட்டுருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளிப்படைத்தன்மையோடு உங்களால் முடிஞ்ச கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க. இல்லைங்க அஷ்டம சனியை வாழ்க்கையில் கெடுக்கல, அஷ்டம சனி தான் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அவங்களும் பதிவிடுங்க. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது. ஒரு ராசிக்கு 66 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேர்த்துக்கும் சனி கெடுத்திருக்காது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நடந்த விஷயங்களை பதிவிடும் பொழுது எங்களுக்கு ஆய்வு செய்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் தெரிந்த ஜோதிடரும் கிடையாது, ஜோதிடர்கள் எல்லாருமே கடவுளும் கிடையாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தாராளமாக கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 29/3/2025 அன்று சனி பயிற்சி நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியோட தாக்கம் யாருக்கு மிகுதியாக இருக்கும், யாருக்கு கம்மியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 800 கோடி பேர். அந்த 800 கோடி பேரையும் 12 ராசிகளை அடக்கியே தரணும். அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு 66,66,6,666 பேர் வருவாங்க. அப்போ ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபர்களுக்கு செயல்படாமல் கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தனி மனித ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சுட்சமம், சனி பிராணம் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்தில் மனதை குறிக்கக்கூடிய காரகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தா, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் 2 பேர்த்தோடய சேர்ந்திருந்தாலோ, ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ, அமாவாசைக்கு அருகாமையில் நீங்கள் பிறந்திருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சனி பயிற்சினால் ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ நடக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க. எல்லா மனிதர்களுக்கும் செயல்படாது. 1,00,000 பேர்த்தில் ஒருத்தருக்கு மட்டுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியை பிடிச்சிட்டு 7.5 சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பயமே இருக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க. கிரகணம்ங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். உலகத்துக்கே பொதுவாக கிரகணம்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரியும். அதே போல தான் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பூர்ணத்துவமாக பாதிக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த சனியை பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் சனி பயிற்சி பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன்றிருந்து 6ஆவது இருக்கக்கூடிய ஒரு கோள் கிரகம். அந்த சனி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சூரியன்றிருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் சுமாராக 886 மில்லியன் மைல்னு சொல்லப்படுது. சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு சூரியனோட ஒளிக்கற்றைகள் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும், சூரியனோட அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், காஸ்மிக் கதிர்வீச்சை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பூரணத்துவமாக இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை ஒரு இருள் கிரகமாக சொல்லி வச்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஒளிக்கற்றைகளை வாங்கி கதிர்வீச்ச பூரணத்துவமாக கொடுத்துருந்தா சனியை நல்ல கிரகம் தான் சொல்லியிருப்போம். சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும், சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி அவரே உள்ளே வச்சுக்கிறதுனாலையும், பூரணத்துவமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, சனி தான் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன், ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சனிங்கிற ஒரு கிரகம்
முழுமையாக கெட்டு போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும். சனி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் கடைசி வரைக்கும் அடிமை தொழில் மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே கெடுதல் செய்யாது. சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் மனம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சனி நம்மளுக்கு கெடுதல் செய்யும். மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன். சந்திரனை மனோகாரகம்னு சொல்கிறோம். அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோட கிரகண தோஷத்தில் சிக்காமல் இருந்தாலோ, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சனி சபையோட தொடர்பில் இல்லாமல் இருந்தாலோ, அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வளர்பிறை சந்திரனாக இருந்தாலோ, அந்த சந்திரன் பௌர்ணமிக்கு அருகாமையிலிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது இணைவில் இருந்தாலோ, உங்களுக்கு சந்திரன் வளர்த்திருக்கிற காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா காரியம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறனால 7 சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதிப்போ இருக்காது. இரண்டாவது, சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி காட்டும். அப்படி இருக்கும் பொழுது சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சூட்சமம், சனி பிராணன் யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. எல்லா மனிதர்களுமே எனக்கு சனி பயிற்சி வந்துருச்சு, இல்லை 7 சனி வந்துருச்சு, கண்டக சனி நடந்துட்டு இருக்குது, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, இதனால கஷ்டம் வரும்னு நம்பினீங்கன்னா உண்மையாலுமே உங்களுடைய மனம் பிளசிபோ விளைவுங்கிற அடிப்படையில் எதிர்மறையான விஷயத்தை ஈர்த்து கஷ்டத்தை நீங்களே உள்வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி மனித ஜாதகம் தான் 80% செயல்படும். 20% மட்டுமே கோச்சார பொது பலன்கள் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கக்கூடிய காலம் முடியக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சினா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் குறிப்பிட்ட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் தோராயமாக 2.5 வருட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ சனி நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி தமிழ் தேதிக்கு, ஆங்கில தேதி திருக்கணிதப்படி 29/3/2025 அன்று பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 2 வருட காலம் 3 மாதம், அதாவது சனி பயிற்சி முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா 2/6/2027 அன்று முடிய போகிறார். அப்போ 2 வருடம் 3 மாத காலம் தோராயமாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். சனியை பொறுத்த வரைக்கும் 2.5 வருடம் ஒரு ராசியில் இருந்தால் கூட சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13/7/2025 அன்று சனி வக்கரகதியில் இருப்பார். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சியாகி வருவார். அப்போ சனி வக்கர நிவர்த்தி எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா 28/11/2025 அன்று உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் பூரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி வந்திருப்பார். அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கைங்கிறது 15/3/2026 13/4/2026 வரைக்கும் சூரியனும் சனியும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்து ஒரே ராசியில் மீன ராசியில் 15/3/2026 13/4/2026 வரைக்கும் 1 மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க. அப்போ இந்த 12 ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. அதற்கடுத்து மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா விசுவாவச தமிழ் வருடத்தில் ஆங்கில தேதி 27/7/2026 அன்று ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி மீண்டும் பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுவார். வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11/12/2026 அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார். அதாவது ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 1ஆம் பாதம் உத்திரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி சனி சஞ்சாரம் பண்ணுறதா சொல்லப்படுது. அதற்கடுத்து மீண்டும் சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15/3/2027 14/4/2027 வரைக்கும் சூரியன் சனி பங்குனி மாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதாவது 2 வருடம் கழித்து. அப்போ என்ன பலன் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக சனி பயிற்சி முடியக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா 2/6/2027 சனி பயிற்சி முடிய போகுது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட
சனி 2 முறை வக்கரகதியாகி வக்கர நிவர்த்தி அடைவார். அப்போ அந்த சனியை பொறுத்த வரைக்கும் அந்த வக்கரகதியில் இருக்கும்போது மாறுபாடான பலன்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அது தனி மனித ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் அப்படியே செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த தடவை சனி வக்கரகதியில் இருக்கும்போது குருவுடைய பார்வையில் இருக்க மாட்டார், ஆனால் குருவோட வீட்டில் இருப்பார். ஆனால் அடுத்த முறை, அதாவது 27/7/2026 11/12/2026 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்தவரை குருவோட பார்வையில் இருப்பார். கண்டிப்பாக கெடுபலன் தரவே அவரால் முடியாது, நல்லது மட்டுமே செய்வார். அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். தனி மனித ஜாதகங்கிறது உங்கள் தனி மனித வாழ்க்கையில் 80% செயல்படும், 20% மட்டுமே கோர்ச்சார பொது பலன்களை சனி பயிற்சி செயல்படும் புரிஞ்சுக்குங்க. அப்போ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருந்த சனியை பொறுத்த வரைக்கும் 29/3/2025 பிறகு அந்த கும்ப ராசியிலிருந்து அஷ்டம சனியிலிருந்து விலகி மீன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ மீனராசி குருவோட வீடாக இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வைகள் மூலிமா பெரிய அளவில் கெடுபலன் தரமாட்டார். 9ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனால் குருவோட வீடு சுபரோட வீடாக இருக்கிறனால பார்வை மூலிமா பெரிய அளவில் வீரியத்தினால கெடுக்க மாட்டார். சனியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு எந்த இடத்தை பார்ப்பார் அப்படின்னா, முதன்மையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் பார்ப்பார். அப்போ 11ஆம் இடங்கிறது என்னென்னா லாபஸ்தானம், பராக்கிரமஸ்தானம், விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம். அந்த இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு 5 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வக்கரச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் முன்முயற்சி எடுத்து செஞ்சிங்கன்னா அந்த காரியம் தடங்கள் ஏற்பட்டு முட்டுக்கட்டையாக நின்று போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, சனி விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல குரு இருக்கும்போது கெடுக்க மாட்டார். அப்படின்னா குரு விலகி செல்லும்போது ஒரு 20% கெடுபலனாச்சும் கண்டிப்பாக கொடுத்தே தருவார். அப்போ அந்த காலகட்டத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான புது முயற்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அந்த காரியம் சங்கடத்தில் முடிஞ்சு போயிடும், அல்லது அந்த காரியத்தை திருப்பி தொடங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் மூத்த சகோதரஸ்தானம், 2வது திருமணஸ்தானம், லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் விருப்பத்தையும் ஆசையும் தூண்டிவிட்டு தேவையில்லாத கலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால தயவு செய்து உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த அந்நிய நபர்களால் கெட்ட பேர் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டுரும். பங்கு பங்காளி பிரச்சனை, சொத்து தகராறு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை, செயலில் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா அப்படிப்பட்ட சங்கடங்கள்லேருந்து மீண்டு வந்துடலாம். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார். அப்போ முயற்சி, முன்னேற்றம், தைரியம், இளைய சௌரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தையும் குரு பார்க்குறதுனால 5 மாத காலத்திற்கு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் கூட அதற்கு பிறகு எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு செய்யும் பொழுது நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுத்து அதற்கு பிறகு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் ஈடுபட்டு மதிப்பெண் குறைஞ்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் படிப்புனால் நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. சில பேர் கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா வேலைக்குள்ளே போய் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. விளையாட்டுத்துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6ஆம் இடங்கிறது துர்ஸ்தானம், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, வியாதி, ஜெயில் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ கடந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பு இல்லாமல் வாங்கின இடத்துல நாணயமாக பணத்தை கட்ட முடியல, கொடுத்த இடத்துல பணத்தை நாணயமாக வாங்க முடியல, இப்படிப்பட்ட பல சங்கடத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்க போகுது. கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, சொத்து தகராறுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சுமூகமான முறையில் உட்காந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால எதிர்ப்புகள் வலுக்காது, எதிரிகள் விலகி போயிடுவாங்க, கடன் நல்ல முறையில் கட்டிடுவீங்க, உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீரும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கவும் மிகவும் சிறப்பான ஒரு காலமாக தான் கடகராசி என்பவர்களுக்கு 2025 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய சனி பயிற்சி இருக்க போகுது. பார்த்துட்டிங்கன்னா
கடகராசிக்கு 9ஆம் இடங்கிறது குருவுடைய வீடு. அப்போ குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி, ஆட்சி பெற்ற சனி கெடுப்பார்னா குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி கெடுக்க மாட்டார். தன்னுடைய 3ஆம் பார்வையினால் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதற்கடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். தன்னுடைய 10ஆம் பார்வையினால் எதிரி ஸ்தானம் சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். எப்பயுமே சனி துருஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எதிரிகள் இருக்க மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. எதிர்ப்புகள் எவ்வளோ தான் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் அந்த பிரச்சனைகள் அத்தனை விலகி வரதை கண் கொண்டு பார்க்கலாம். கடந்த காலத்தில் எவ்வளோ சிரமத்தெல்லாம் பட்டிருந்தாலும் கூட சனி தன்னுடைய பார்வைகள் மூலிமா கெடுக்க மாட்டார். இருக்கக்கூடிய இடம் குருவோட வீடு இருக்குன்னா நல்லதே நடக்கும். எந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக சனியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி 29/3/2025 பிறகு மீனராசியை சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் 2/6/2027 வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். எந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வக்கரச்சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி, ஆங்கில தேதி 13/7/2025 28/11/2025 வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் கூடிய சனி பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதம், புரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி பயிற்சி ஆவார். இந்த 3 மாத காலத்திற்கு 3.5 மாத காலத்திற்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நசிவில் ஏற்படும். அந்த இடத்துல அந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது, புது முயற்சி எடுக்கக்கூடாது, புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, சுபகாரிய சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது. அதற்கடுத்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இது எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக செய்யணும். சூரியனும் சனியும் தங்களுக்குள்ள பகை கிரகங்கள். அந்த 2 பேரும் 13 டிகிரிக்குள்ளே சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் அப்போ தான் சஞ்சாரிக்க போவார். அந்த மீனராசிலேயே சூரியனும் வரக்கூடிய ஒரு காலம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரைக்கும் சூரியன் சனி சேர்ந்துருந்தாலும் கூட ஒரு 13 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா 15/3 1/4 இந்த 15 நாளைக்கு மட்டும் எச்சரிக்கையும் நிதானமும் பொறுமையும் கவனமும் தேவை. இப்படிலாம் இருந்துட்டீங்க அப்படின்னா பாதிப்பு இருக்காது. அதற்கடுத்து சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் 27/7/2026 11/12/2026 வரை சனி வக்ரகதியில் இருப்பார். அப்போது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 1ஆம் பாதம், உத்திரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி பயிற்சி ஆவார். இந்த 3 மாதத்திற்கு சனி வக்ரகதியில் இருந்தாலும் கெடுபலன் தரமாட்டார். காரணம், உங்கள் ராசியிலேயே இந்த காலகட்டத்தில் குரு சஞ்சரிக்க போகிறார். குரு தன்னோட 9ஆம் பார்வையினால் சனியை பார்க்கும் பொழுது கெடுபலன் தரமாட்டார். அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய காலம் 15/3/2027 14/4/2027 வரைக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் இந்த மீன வீட்டில் எஜ்ஜில் இருப்பார். சூரியன் அப்போ தான் உள்ளே நுழைவார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா 1/4/2027 14/4/2027 வரைக்கும் இந்த 14 நாட்களுக்கு மட்டும் சுமாராக இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதற்கடுத்தபடியாக 2/6/2027 வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் 3/6/2027 பிறகு மேச ராசியில் சஞ்சரிக்க போவார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை கொடுத்து, கணவன் மனைவி பிரிஞ்சது ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுத்து, தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்து, குழந்தைகளுக்கு கல்வி மூலமா நல்ல மதிப்பெண் ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல முறையில் சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால எந்த தொழில் செஞ்சாலும் மிகுதியான லாபம் கிடைக்கும். கடந்த காலத்தில் டையிங், ப்ளீச்சிங், அயனிங், இது மாதிரி துணி, நூல், ஜவுளி, அது மூலம் ஓஇ, ஸ்பின்னிங் மில் இதெல்லாம் தொழில் செஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் பெருத்த அடி விழுந்து 2.5 வருஷத்தில் தொழிலே முடக்கி போட்டுறதுனால நிறைய கடங்காரனாக மாறி இருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு படிப்படியான முன்னேற்றம், கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் சங்கடத்தையும் அனுபவிச்சிருந்தாலும் கூட நிறைய படிப்பினை கற்றுக்கிட்டு யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் கஷ்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க, யார் கூட பயணிக்கலாம் அப்படின்னு பல விஷயத்தை பாடமாக கற்றுக் கொடுத்துருக்கும். அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த 2.5 வருட காலம் சிறப்பான காலம். வேலையில் இருக்கிறீங்க, பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைத்தே தீரும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சிம்ம வீட்டை பார்க்குறது விலகி அவர் குருவோட வீட்டுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக அரசு சார்ந்த பணிக்காக முயற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் அரசாங்க வேலை கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க,
இன்ஜினியர், ஐடி சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க, ஏஐ சார்ந்த தொழில்நுட்பத்தில் சாதிக்க நினைக்கிறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025லேருந்து 2027 பொன்னான காலமாக இருக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, விருப்பங்கள் தடைப்பட்டு காதல் திருமணம் தள்ளி போன நபர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக 2025லேருந்து 2027 வரைக்கும் சனி பயிற்சி இருக்க போகுது. வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு உங்களுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கிடச்சி ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால பட்டம், பதவி, புகழ் தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போய் பிழைக்க நினைக்கிறீங்க, வேலை செய்ய நினைக்கிறீங்க, சாதிக்க நினைக்கிறீங்க, உயர்வு கல்விக்காக போகணும்னு நினைக்கிறீங்க, சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால 100% நல்ல பலன்களை தாராளமாக அனுபவிக்க போகிறீங்க. அலையக்கூடிய டிரான்ஸ்போர்ட், ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, பெண்கள் விரும்பக்கூடிய துணி, நூல், ஜவுளி, ஆபரணம் சார்ந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வியர்வை சேர்ந்து கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. அப்போ கடந்த காலத்தில் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டம், வலி, வேதனை, ஏமாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் கூட வாழ்க்கையில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் கூட பயணிக்கும், யார் கூட தொழில் செய்யணும், யாரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கணும், இப்படி பல விஷயத்தை படிப்பினைங்கிற பேரில் வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்த ஒரு காரணத்தினால அஷ்டம சனி உங்களுக்கு கெடுத்துச்சோ இல்லையோ நிறைய படிப்பினையை கொடுத்த ஒரு காரணத்தினால அந்த படிப்பினை வச்சு வாழ்க்கையில் முயற்சி பண்ணி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலகட்டம் இருக்கிறனால இந்த 2.5 வருஷத்துக்கு மிகவும் சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போதுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பிறகு சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள். கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது, விரும்பினது அத்தனையும் அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.